உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்ல எல்லாம் செய்யக்கூடிய வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம இந்த வாழைக்காய் வறுக்கறதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்படி கட் பண்ணி தோல் சீவி துண்டு துண்டா எடுத்துக்கலாம் நம்ம. இப்ப இந்த மாதிரி நல்லா தோலை சீவிக்கங்க 2யும். இப்ப நம்ம தோல் சீவி எடுத்துட்டு வந்தாச்சு. இதை நான் 3 துண்டா வெட்டிக்கிறேன். சின்ன வாழைக்காய் வந்தா 2ஆ வெட்டலாம். இது கொஞ்சம் பெருசா இருக்கனால. இப்ப இத நானு சின்ன சின்ன பீஸா ஒரு 3 இதுவா வெட்டி வச்சுக்கிறேன். அப்பதான் நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க தண்ணியில. இப்ப நானு இத பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தியிருக்கேன். அதுல இந்த வாழைக்காவை சேர்த்துக்கோங்க. இப்ப அதுல கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதங்க விட்டுட்டு, ரொம்ப மொறுமொறுன்னு ஆகாம கொஞ்சம் பாதி அளவு வெந்தா சரியா இருக்கும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்ப அதுக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஒரு அரை உப்பு போட்டுப்போம். கடைசியில் நம்ம மசாலாக்கு பாக்கி போட்டுக்கலாம். இந்த அளவு போட்டா சரியா இருக்கும். இப்ப இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் அந்த வதங்கட்டும். இப்படி இந்த அளவுக்கு ஒரு பாதி வெந்திருக்கு பாருங்க. இந்த அளவு வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப முருகலா வறுத்தாக்கா சிப்ஸ் மாதிரி ஆயிடும். அது நல்லா இருக்காது. இந்த அளவு இருந்தாதான் கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். இப்ப இதை எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் தட்டுல சேர்த்துடுவோம். இப்ப அதே கடாயில அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதை 1 நிமிஷம் நல்லா அப்படி கிளறி விடுங்க. அது வெடிச்ச பிறகு நம்ம வேற மசாலால சேர்த்துக்கலாம். இப்ப அதுக்கு தேவையான ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். நான் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடயே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 பல்லு பூண்டு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். அது சேர்த்துப்போம். இதெல்லாம் போடும்போது வாசனை நல்லா இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த பூண்டு இதெல்லாம் சேர்க்கும்போது. இப்ப இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். இப்ப அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துப்போம் நம்ம. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதே ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே பிரட்டி விடுங்க. அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் பாதி சேர்த்துருந்தேன். இப்ப இந்த அளவு சேர்த்தா சரியா இருக்கும். இப்ப இதை நல்லா கொஞ்சம் எண்ணெயிலேயே கிண்டி விடுவோம். கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம். கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. ஏன்னா பாதி வெந்திருக்கு. அதனால கொஞ்சம் இந்த மசாலாக்கு இப்ப தெளிச்சுப்போம். இது கொஞ்சம் நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு கொஞ்ச நேரம் நல்லா கிளறி கொண்டுக்கலாம். இப்ப அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கோம்ல, பாதி வேக வச்ச மாதிரி அந்த வாழைக்காவை இதுல நம்ம சேர்த்துப்போம். இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுங்க. அந்த உப்பு, காரம், மசாலா எல்லாம் இதுல ஏறுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பரட்டி விடுங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்ப இந்த அளவுக்கு பரட்டி விட்டதும் இதுல கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்ப இதையும் நல்லா இதுல திருப்பி விடுங்க. அப்பதான் கொஞ்சம் அந்த மசாலால நல்லா ஒட்டிக்கும். இப்ப இதை நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்குவோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தா சரியா இருக்கும்.
இப்போ பாருங்க நல்ல வாழைக்காய் வெந்திருக்கு. இந்த மசாலாலாம் அதில் ஏறி நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ அதை லேசாக கிண்டி விடுங்க. ஏன்னா நல்லாவே வாழைக்காய் வெந்துருச்சு, உடஞ்சிடும். இந்த அளவுக்கு கிண்டுனா சரியா இருக்கும். இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அது கொஞ்சம் முருகலாக ஆகும். இப்போ நமக்கு வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு பாருங்க, இப்படி மசாலாவோட சேர்த்து. இந்த வாழைக்காய் வறுவலை நீங்க கல்யாண வீட்டுல சாப்பிட்டுருப்பீங்க. அந்த டேஸ்ட் மாறாம இருக்கும் இந்த மசாலா எல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா. இது நீங்க சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்தோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.